ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமில் ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது சயின்ஸ் அண்டு சோஷியல் சயின்ஸில் கொடுத்துருக்காங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சயின்ஸில் 3 செக்ஷன் இருக்குது: கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அண்டு பயாலஜி. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, செக்ஷன் ஏல பயாலஜி இருக்குது, செக்ஷன் பியில் கெமிஸ்ட்ரி இருக்குது, செக்ஷன் சியில் ஃபிசிக்ஸ் இருக்குது. ஆன்சர் புக்லெட்லேயும் நீங்கள் இந்த செக்ஷனுக்கான கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை சேம் செக்ஷனில் எழுதுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், செக்ஷன் பியில் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா, ஆன்சர் புக்லெட்லேயும் செக்ஷன் பிக்கான ஆன்சர் நீங்கள் என்ன எழுதணும்? கெமிஸ்ட்ரி தான் எழுதணும். ஒருவேளை செக்ஷன் சியில் ஃபிசிக்ஸ் இருக்குது, நீங்கள் செக்ஷன் சியில் ஃபிசிக்ஸ் மட்டும்தான் எழுதணும். செக்ஷன் சியில் நீங்கள் பயாலஜிக்கான ஆன்சரோ இல்லை கெமிஸ்ட்ரிக்கான ஆன்சரோ நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா, அந்த ஆன்சரை எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஆன்சரும் அதுக்கு மார்க்ஸும் உங்களுக்கு வராது. அதே மாதிரி சோசியல் சயின்ஸில் 4 செக்ஷன் இருக்குது. செக்ஷன் ஏ ஹிஸ்ட்ரி, செக்ஷன் பி ஜியாகிரபி, செக்ஷன் சி பொலிட்டிக்கல் சயின்ஸ், செக்ஷன் டி எக்கனாமிக்ஸ். ஸோ அதே மாதிரி தான் அந்த ஆன்சர் புக்லெட்லேயும் செக்ஷன் வைஸாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக்ஷன் சி பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த செக்ஷன் சியில் பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கான கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை ஆன்சர் புக்லெட்டில் நீங்கள் செக்ஷன் சியில் தான் எழுதணும். நீங்கள் செக்ஷன் சியில் பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கான ஆன்சரை எழுதாமல் ஒருவேளை ஹிஸ்ட்ரிக்கான ஆன்சரோ, ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரோ, இல்லை எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரோ நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின்ஸை அந்த ஆன்சரை அவங்க எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மார்க்ஸும் உங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா? ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துட்றேன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா ஓடிஆர் கொஸ்டின்ஸ் பேப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ் நடந்த சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம்ஸோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி வித் ஆன்சரோட ஆர்கே விஷன் அகாடமி வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமில் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணணும், நீங்கள் எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இறைவனை வேண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.